Assalamualaikum. Welcome to HANIF'S Kitchen. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான பர்மா அத்தோ நூடுல்ஸ் தாங்க செய்ய போறோம். இது மோஸ்ட்லி சாதா நூடுல்ஸை வச்சு நிறைய பேர் செய்வாங்க. பட் இத நம்ம இந்த அத்தோ நூடுல்ஸ்ல பண்ணினாதான் பர்ஃபெக்ட் பர்மா அத்தோ டேஸ்ட் கிடைக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அத்தோ நூடுல்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். நீங்க சூப்பர் மார்க்கெட்லயும் அத்தோ நூடுல்ஸ்னு கேட்டா கிடைக்கும். அது இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா இருக்குங்க. நார்மல் நூடுல்ஸை விட இது கொஞ்சம் தடிமனா இந்த மாதிரி இருக்கும், குச்சி குச்சியா. இந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதுல தண்ணி ஊத்திடுறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சோன்னு நம்ம அத்தோ நூடுல்ஸை இதுல போட்டுடலாம். உடைச்சும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பாதி பேக்கெட் தாங்க போட்டிருக்கேன், ஒரு பேக்கெட்டும் போடல, பாதி பேக்கெட் போட்டிருக்கேன். இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கேசரி கலர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டுங்க. இப்ப 10 நிமிஷம் ஆச்சு பாருங்க. இந்த மாதிரி உடைச்சா அப்படி உடையணும். இந்த மாதிரி நல்லா வெந்தணும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ஜல்லடையில நல்லா ஃபில்டர் பண்ணிடுறேன். இந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடாயில நான் இந்த இதை போட்டுடுறேங்க. போட்டு ஒரு ஸ்பூன் நான் ஆயில் ஊத்திக்கிறேன். அதை நல்லா குளிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. அந்த மாதிரி செய்யும் போது ஒன்னோட ஒன்று நூடுல்ஸ் ஒட்டாம வரும். ஸோ அங்கே ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம இங்கே கடாய் வச்சு ஆயில் ஊத்திடலாம். ஆயில் காஞ்சதுக்கு அப்புறம் நான் 10 பூண்டு பல்ல நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதை இப்போ நான் நல்லா ப்ரௌன் கலர்ல பொரிச்சு எடுத்துடுறேன். இந்த மாதிரி வந்தோடனே நீங்க எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேங்க. அதையும் நான் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன்ல பொரிச்சு எடுத்துடுறேங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறணும்னு நல்லா முறுமுறுன்னு வந்துடும். இப்போ இந்த நூடுல்ஸும் நல்லா ஆறிடுச்சு. இதை பாருங்க. இப்போ குலுக்கி விடுறேன். குலுக்கி விட்டுட்டு நான் கையில் எடுக்கும் போது அது ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிருது பாருங்க. இதுதாங்க ஒரு பர்ஃபெக்டான அத்தோ. இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு முட்டைக்கோசு நான் நறுக்கி பச்சையாவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் இந்த பாதி பாக்கெட் நூடுல்ஸுக்கு ஒரு கப் முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கிறேங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி அந்த பொட்டுக்கடலை பவுடரை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி புளி கரைச்சு அதையும் நான் ஊத்திக்கிறேங்க. உப்பு தண்ணி கொஞ்சம் லேசா தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் அதுல புளிஞ்சு விட்டுறலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையை நம்ம தூவிடுவோம். அப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச பூண்டையும் நம்ம நொறுக்கி போட்டுடலாம். இப்ப நம்ம பொரிச்ச ஆயில் இருக்குல்ல, அதை ஒரு 3 ஸ்பூன் நான் இது மேல ஊத்திக்கிறேங்க. இது ஹோம்மேட் அத்தோ தட்டை. இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோ நம்ம போட்டிருக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. அந்த அத்தோ தட்டையை இதோட நான் உடைச்சு போட்டுக்கிறேங்க. இப்ப நல்லா நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். அத்தோ நீங்க கையில நல்லா பிணையணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த அத்தோவோட டேஸ்ட் கொடுக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான ஒரு பிளெண்டிங்ல இருக்கும். ஸோ நீங்க கையை வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அத்தோ நூடுல்ஸ் நான் பாதி பாக்கெட் தாங்க போட்டேன். இதுவே 3ல இருந்து 4 பேர் தாராளமா சாப்பிடலாங்க. இப்ப சூப்பரான ஒரு பர்மா அத்தோ நூடுல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே சாப்பிடலாம், அல்லது இந்த மாதிரி மொய்ங்கா சூப்பு ஊத்தியும் சாப்பிடலாம். இந்த மொய்ங்கா சூப்பு வீடியோ போட்டிருக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. அத்தோவோட காம்போ, அத்தோ முட்டை, அத்தோ தட்டை, அத்தோ சூப், இது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்குங்க. நீங்க இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அத்தோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.